புதுப்பிக்கப்படும். மின்மாற்றி வாங்குறதுல 440 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா மின்மாற்றி வாங்கியதில் ஊழல் ஏற்பட்டு இருப்பதாக அறப்போர் இயக்கம் எழுப்பிய புகார் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதில் அளித்துள்ளார். 200 கோடி ரூபாய் இப்ப நிதி வருது. ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர்கள் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை கொடுத்திருந்தார்கள். இன்னும் தேவை ஏற்பட்டாலும் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நிதிகளையும் பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிச்சயமாக அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படும். மின்மாற்றி வாங்குறதுல 440 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததா இப்போ அறப்போர் இயக்கம் அதாவது இது நீ கேட்டதுனால அது பதில் சொல்றேன். மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் முறையாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது, கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி தான் விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். எனவே கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது. இதில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லை, இருக்காது. ஏன்னா அப்படி தலையீடு இருக்க முடியாது. எல்லாமே ஆன்லைன் டெண்டர், முழுக்க ஆன்லைன் டெண்டர். நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க. யார் எல்லோன் கோட் பண்றாங்களோ அவங்களுக்கான உத்தரவுகளை கொடுப்பதற்கு தான் அந்த கமிட்டி இருக்கு. அது உயர் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி. அதனால இதில் எந்த விதமான தவறுகளும் நடைபெறவில்லை. குறிப்பா நீங்க இப்ப நீங்க சோசியல் மீடியாவா இருக்கட்டும், சில வார பத்திரிகைகளா இருக்கட்டும், அவங்களுக்கு செய்தி இல்லை. அதனால அந்த பத்திரிகைலாம் விற்கணும்னா யாரோட செய்தியை போட்டா விரைவா அந்த பத்திரிகை விற்பனையாகும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அதில் எந்தவித தவறுகளும் நடக்கவில்லை. இதற்கு முன்னர் என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.